அயன் ரிச்சான முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. எத்தனை சட்னி சாம்பார் அரைச்சி கொடுத்தாலும் இந்த பொடி தான் கேட்குறாங்க பசங்க விரும்பி. அந்த புரோட்டீன் மிக்க பொடியில் அயனையும் சேர்த்து கலந்து எப்படி பொடி பண்ணுறதுன்னு தான் இப்போ முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. எங்கள் வீட்டு முருங்கை மரத்தில் பறித்து உருகி அப்படியே காயம் போட்டு வச்சுருக்கேன். முருங்கைக்கீரையை அப்படியே நிழல்லே வளர்த்தி எடுத்து வச்சுக்கணும். அப்படியே 3 நாளைக்கு விரித்து வச்சுருந்தா அப்படியே காஞ்சிரும். அப்புறம் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு வறுத்து எடுத்து ஆற வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு அதையும் சேர்த்து வறுத்து நல்லா செவக்க வறுத்து அதையும் தட்டில் சேர்த்து ஆற வச்சுக்கோங்க. கடலை 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், அதையும் வறுத்து நல்லா செவந்து வர வரையும் வறுத்து அதையும் ஒரு தட்டில் சேர்த்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ மிளகு 1 ஸ்பூன் சேர்த்து, ஜீரகம் 1 ஸ்பூனு, மல்லி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 10 பல் பூண்டு உரித்து அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா அதெல்லாம் வறுபடட்டும். வறுத்தோடனே அதையும் ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு மிளகாய் வறுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து நல்லெண்ணெய் அதை மிளகாயை வறுத்து எடுத்துக்கோங்க. மிளகாயை நல்லா வறுபட்டோடனே அதையும் எடுத்து அந்த தட்டில் சேர்த்து ஆற விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே காய வச்சுருக்க முருங்கைக்கீரையையும் சூடு காட்டி நல்லா மொறுன்னு வர்ற அளவுக்கு அப்படியே வறுத்து எடுத்துக்கோங்க. கையில் தேய்ச்சி பார்த்தா நல்லா மொறுன்னு இருக்கணும், அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்து அதையும் அந்த தட்டில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஆற விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான அயன் ரிச் மிகுந்த முருங்கைக்கீரை பொடி சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ சூடான இட்லி, தோசை, சாதத்தில் கூட நல்லெண்ணெய் விட்டு பிணைஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெயோட சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.